மக்களை வந்து எல்லாமே எல்லாம் முட்டாள் நினச்சிடறாங்க. நீ கேட்டால் வந்து நீங்கள் அப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா, ஏதாவது பண்ண நீங்கள் அப்போ இது பண்ணலையா, இன்னைக்கு இதை பார்க்கணும் சார். இப்போ நீங்கள் அதிமுகவில் இருந்துட்டு ம் அதிமுக கூட்டணியை விமர்சிக்கிற வகையிலையும் ம் அவங்களுடைய கொள்கைக்கு எதிராகவும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்காதா? பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாலும் வந்து நான் வந்து என் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இல்லை, அப்போ இருந்து பார்க்குறீங்க. எழுதுறது கை இருக்காதெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கேன். ஓ, மிரட்டல் வந்துருக்கு. ஏகப்பட்ட மிரட்டல் வந்திருக்கு. கொலை மிரட்டல். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் தாண்டி தான் எழுதுனேன். ஒரு முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் முஸ்லீம் இந்து அடித்தா கலாட்டா பண்ணுவீங்க, ஒரு இந்து இன்ஸ்பெக்டர் முஸ்லீம் அடித்தா இதெல்லாம் பண்ணிவிட்டு வாஞ்சிநாதன் படத்தில் விஜயகாந்த் படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பேன். இவன் விபூதியெல்லாம் பூசிட்டு வரேன், நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க எங்கள் அம்மா என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் போகும்போது நான் சொன்னேன், ஏன் விபூதி பூசுனா என்ன? இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது போலீஸை குறை சொல்லுவாங்க, கரெக்ட். இந்த கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது போலீஸை இவங்க குறை சொல்லுவாங்க. போலீஸ் என்னதான் செய்வாங்க? போலீஸில் வந்து போலீஸை வந்து நல்ல போலீஸை, நேர்மையான போலீஸை மாற்றி விட்டதே கட்சிகள் தான் சார். விஜய்க்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? வருஷத்துக்கு 10% கேட்டு போச்சுன்னா ஒரு 2% கேட்குற மாதிரி பண்ணலாம். சாமானியன் அரசியலுக்கு வரலாம், படிப்படியாக வளர்ந்து பதவிக்கு வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். அதை நீங்கள் வந்து ஒரு குற்றம்னு நினைக்கிறீங்களா சார்? எங்கள் சினிமாவில் 2 விஷயம் இருக்குது சார். நியாயமான கமிஷன், திருட்டுன்னு இருக்குது சார். சார் இங்கே போடுற கேஸே முதலாவது அது உண்மை கேஸா பொய் கேஸான்னு நீங்கள் எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பீங்க. 2 வருஷம் கழிச்சு அது இல்லைன்னு வரும். அவங்க என்ன நோக்கத்தில் போடுறாங்கன்னா முடக்கணும். இப்போ திமுக மேலே ஒரு கேஸுன்னா திமுகவை முடக்கணும். இப்போ பிஜேபி கவர்மெண்ட் எத்தனை பேர் திமுக காரங்க வீட்டிலாம் இது பண்ணாங்க, அது என்ன ஆச்சு? இப்படி தான் வந்து விஜய்க்கு வந்து 2 தடவை இன்கம் டேக்ஸ் ரைடு அது இதுன்னு சொல்லி நடந்ததா. இப்போ அவரை மிரட்டி தான் வந்து இப்போ திரும்பவும் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து தொடர்பு படுத்துகிறாங்களா? இப்போ அதிமுகவில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கிய இடம் இப்போ உங்களுக்கு இருக்குது. கலைப்பிரிவில் இருக்கிறீங்க, செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து விளக்கு ஏற்றுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. இப்போ கோர்ட் வரைக்கும் போய் வந்திருக்குல்ல. அதில் வந்து நீங்கள் சிறுபான்மையினர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு திமுக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? கண்டிப்பாக சார், அவங்க சொல்கிறது தப்பு. திமுகன்ட்டு இல்லை சார், இல்லை இந்தியா முழுவதும் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க சார். சிறுபான்மையினரை வந்து அட்டாக் பண்ணாலும், தரக்குறைவாக பேசினாலும், நீங்கள் பாகிஸ்தானுக்கு போயிருங்க, என்னன்னா எந்த ஒரு எம்பி பேசினாலும் அமைச்சர் பேசினாலும் மோடியோ அமித்ஷாவோ ஏதாவது ஒரு கண்டிச்சிருக்காங்களா சார் இது வரைக்கும்? நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்க. இருக்கட்டும் சார், நான் வந்து செய்தி தொடர்பில் வந்துட்டு நான் போகிறதில்ல தொலைக்காட்சிக்கு. ஏன்னு சொன்னால் நான் அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன், நியாயத்தை சொல்ல ஆரம்பித்தோம்னா அப்போ ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிறதுனால நான் பேச. இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க. இருக்கட்டும். ஏற்கனவே ஒரு எடப்பாடியார் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த கட்சியில் நாங்கள் பாஜகவில் கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது, வாக்கு வங்கி போயிடுன்னு சொன்னார். இப்போ எப்படி திரும்ப கூட்டணிக்கு வந்திருக்கீங்க? அதுதான் அவர் சொல்கிறாரு. அது தமிழ்நாட்டுக்கு வந்து இணக்கமான கவர்மெண்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிறுபான்மையினர் மனசு என்னன்னா, அவர் பாஜக விட்டு விலகி இருக்கும்போது என்கிட்டே நிறைய பேசுவாங்க, கொஞ்சம் சிறுபான்மை ஓட்டை பிடிச்சிருவீங்க போல இருக்க அப்படின்னு. என் உறவினர்கள், எங்கள் ஊருக்காரங்களாம் மறுபடியும் சேர்ந்தாங்கல்ல, அங்கே அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு. இவங்க இந்த அரசியல் என்ன சார், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பழசு சொல்கிறாங்க. ஆமாம், அது இது மக்களை வந்து எல்லாமே எல்லாம் முட்டாள் நினச்சிடறாங்க. நீ கேட்டால் வந்து நீங்கள் அப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா, ஏதாவது பண்ண நீங்கள் அப்போ இது பண்ணலையா, இன்னைக்கு இதை பார்க்கணும் சார். இப்போ வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கு ஏற்படுங்கிறீங்க. சிறுபான்மையினருடைய எதிர்ப்பு, சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். குறைஞ்சிருச்சு. இல்லை குறைஞ்சிருச்சு சார். திருப்பரங்குன்றம் சார், இப்போ இந்த தெருவில் சார், எங்கள் தெரு அது சிவன் மலையா சிக்கந்தர் மலையான்னு ஒரு சர்ச்சை வேற. ஆமாம் சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் 2 பேருக்கும் பொதுவான இடம் சார். நான் என்ன சொல்கிறேன், காலங்காலமாக ஒரு இடத்துல தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. காலங்காலமாக திடீர்னு வந்து இந்த இடத்துல தான் ஏற்றணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காலங்காலமாக இது யார் அப்ஜெக்ஷன் பண்ணி போய் சொல்கிறா? சென்னையிலேருந்து ஒரு ஆள் கேஸ் போடுறாங்க, அங்கே ஊரில் இல்லை தனிநபர்.
அவன் கேஸ் போட்டதுமே எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் பிஜேபி அந்த இது பூரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட்டணி வச்சிருக்க சில பேர் அமைதியாக இருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் அப்படியா சார் தமிழ்நாட்டில் இருக்கும்? இந்து முஸ்லீம்லாம் என்னை பார்த்தா முஸ்லீம்னே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. நான் கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், மஸ்ஜித் போவேன், எந்த ஊருக்கு போனாலும் வச்சாலும் போவேன். பூஜையெல்லாம் பண்ணோம்னா நான் கும்பிடுவேன், விபூதி பூசிக்கிடுவேன். அதே போல் வந்து இந்த தீபாவளின்னா இந்த தெருவில் இருக்க நிறைய இதுகளில் பச்சை இது ஸ்வீட்டு அதெல்லாம் வரும். ரம்ஜானுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறேன். இப்படி இருக்கிற அண்ணன் தம்பி உறவை சார் இதுக்கு முன்னால் பாருங்கள், விநாயகர் ஊர்வலம் போது சில ஏரியாக்களில் முஸ்லீம்ஸ் வந்து அவங்கள வரவேற்று அதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த இணக்கம், இந்த ஒற்றுமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திருச்சியில் வந்து நத்தர்ஷா பள்ளிவாசல் இருக்குது. அங்கே வந்து சந்தனக்கூடு விழா முதல்ல கொடுக்குற மரியாதை வந்து இந்துக்கள் தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற சந்தனத்தை தான் முதல்ல பூசுவாங்க. இது காலங்காலமாக நடக்குது, 1000 வருஷமாக நடக்குது. ஸ்ரீரங்கம் கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ரங்கநாதருடைய கோவில். அந்த கோவிலில் ஒரு அம்பாள் வந்து துலுக்க நாச்சியார்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய உணவு, அதாவது உங்கள் முஸ்லீம்களுடைய உணவு முறை இருக்கு இல்லையா, இந்த சப்பாத்தி, பருப்பு, வெண்ணெய், இதுதான் வந்து ரங்கநாதருக்கு வந்து காலையில் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக இருக்குது. அதே மாதிரி ரங்கநாதர் இந்த அபிஷேகம்னு சொல்லுவாங்க, அந்த குளியல். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கட்டியிருக்கிறது இடுப்பில் வந்து லுங்கி, முஸ்லீம்ஸ் கட்டக்கூடிய கைலி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது அதுன்னு பாகுபாடு இல்லை. உங்களுடைய பாகுபாடு இல்லை சார். ஐயப்பன் கோயில் என்ன சார் கீழே வந்து ஆமாம், பாபர் போய் பார்த்துட்டு தான் ஐயப்பனை பார்க்க போறாங்க. அப்போ இப்ப அப்படி இருக்கக்கூடிய உறவுல இந்த திருப்பரங்குன்றம் மலை வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இல்ல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் பண்றாங்க. ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சுதான் அரசாங்கம் வந்து 144 போட்டாங்க. ஆமா சார். இப்ப இவங்க வந்து எங்களுடைய உரிமையை நாங்க வந்து விடமாட்டோம்னு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து இந்து முஸ்லிம்கள் வந்து ஒற்றுமையில வந்து பிளவு வரும்னு நினைக்கிறீங்களா சார்? வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? விட்டுட்டா அவங்களுக்குள்ள வராது சார். இவங்க சும்மா இருந்தாங்கன்னாவே வராது சார். ஓகே, இவங்க வர வைக்கணும்னு தானே சார் பண்றாங்க. யார சொல்றீங்க? யாரு சொல்றேன் நான், பிஜேபி, அந்த இந்து அமைப்புகள் சார். நான் வந்து சொல்றேன்ல, நான் இந்து சகோதரர் வீட்டில் ஒரு பையனாக போகிறேன். என் வீட்டுக்கு ஒரு இந்து சகோதரன் வந்து என் சன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றானுங்க, சாப்பிட்றானுங்க, என் ஒய்ஃபை அம்மானு கூப்பிட்றானுங்க. இந்த இணக்கதம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். இல்லை, அங்கே போய் வந்து கெடா வெட்டி ஆடு வெட்டி பூஜை பண்ணுறது அப்படின்னு ஒரு 10 பேர் கிளம்பி போய் போலீஸ் கூட தடுத்து நிறுத்தினாங்களே திருப்பரங்குன்றம். ஆமாம் சார். அது வந்து அந்த செய்கை தேவையில்லை. இல்லை சார், தவிர்த்திருக்கலாம். இல்லை, அதாவது நீங்கள் வந்து போலீஸை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன். போலீஸை பற்றி இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது போலீஸை குறை சொல்லுவாங்க. கரெக்ட். இந்த கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது போலீஸை இவங்க குறை சொல்லுவாங்க. போலீஸ் என்னதான் செய்வாங்க? போலீஸில் வந்து போலீஸை வந்து நல்ல போலீஸை, நேர்மையான போலீஸை மாற்றி விட்டதே கட்சிகள் தான் சார். அரசியல் கட்சிகள் தான் சார். இப்போ என்ன நல்லா வர்றவங்க வேற வழி இல்லை, இப்படி மாறிடுறாங்க. அப்புறம் 10 பேர் தப்பு பண்ணும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லாவே எழுதியிருக்கேன். உயர்வா அவ்வளோ விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கேன் சார். ஒரு அவ்வளவு ஸ்ட்ராங்காக எழுதி நிறைய போலீஸ் அதிகாரிகள்லாம், பெரிய அதிகாரிலாம் என்னை வந்து ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட போலீஸை யார் ஹேண்டில் பண்ணுறது? இப்போ இவங்க சொல்கிறாங்க சார் கோர்ட்டு நீதிபதி விமர்சனத்தை ஏற்றுக்கத்தான் வேணும், நீதியோட தீர்ப்பை. பட் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு எழுத்தாளர் முறையில் வந்து அது உடன்படாது. ஒரு இதில் வந்து படத்தில் எழுதினேன், எது ஒரு முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் முஸ்லீம் இந்து அடித்தா கலாட்டா பண்ணுவீங்க, ஒரு இந்து இன்ஸ்பெக்டர் முஸ்லீம் அடித்தா இதெல்லாம் பண்ணிவிட்டு, வாஞ்சிநாதன் படத்தில், விஜயகாந்த் படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பேன். ஒரு ஜாதி தலைவர் ஆளு கூட வந்துடுவார், யாழை பிடிச்சி வச்சுருக்க நீ பஸ் எரிச்சவனுங்கள விடும்பார். அப்போ ஒரு காரசாரம் ஆர்கியூமெண்ட்டு, என் மேலே கை வச்ச இப்போ தமிழ்நாடே பற்றி எரியும் அப்படின்னுலாம் சொல்லுவார். அப்போ அவர் கேட்பார் விஜயகாந்த், ஓஹோ நான் ஆள் மேலே கை வச்சா தமிழ்நாடு பற்றி எரியுன்றது. பக்கத்தில் ஒரு வாட்டர் சாட்டமாக இன்ஸ்பெக்டர் பாரு, யோ நீ இவங்க ஜாதி தானே? எஸ் சார் பாரு, நீ அடியாம்பார். இப்போ அடித்தது ஓன் ஜாதிக்காரன் அடிக்கிறான். தியேட்டரில் அவ்வளவு கிளாஸ் பண்ணேன் சார். அதாவது வாஞ்சிநாதில் முஸ்லீம் கேரக்டர் வச்சுருக்கோம். கேப்டன் பிரபாரனில் அம்மா சார், அம்மா வந்து பாத்திமா, அப்பா வந்து இவர் பிரபாகர். பிரபாகர் நாங்கள் எடுத்துட்டோம்.
அந்த காந்திமதியோட காஸ்டியூம் எல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்து தான் எப்படி போடுறாங்கலாம் எடுத்தது. எடுத்துட்டு லெங்க்த்தாக இருக்குது. இப்போ எப்படி ரீசன் சொல்கிறது, இவர் எப்படி பிரபாரனாக வளரன்னு ரீசன் சொல்கிறதுன்ட்டு பின்னால் பார்த்துக்கலான்னு நம்ம ஒரு ஆசையில் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா இப்போ என்ன கேட்குறாரு, என்னண்ணா இது எப்படிண்ணே படம் வேறு லெங்க்த்தாக இருக்குது சொல்லும்போது ஷார்ட்டாக ஒரு சின்ன ஒரு 60-50 அடியில் ஒரு சீன் பண்ணியிருப்பேன், எழுதி கொடுத்துருப்பேன். ஒரு முஸ்லீம் கப்பல் நிற்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில். ஒருத்தன் சட்டை போடாமல் ஒருத்தன் விபூதி பூசியிருக்கான், சின்ன பையன். யா ஏதாவது கொடுங்கய்யா பசிக்குதுயா அப்படின்னு. பார்த்த உடனே இவர் ஒரு பையனை பார்ப்பாரு, ஒய்ஃபை பார்ப்பாரு. பாத்திமா பாத்தியா நமக்கு அல்லாஹ் அனுப்பிச்ச குழந்தைய பாரு. இவர் கேட்பார், உனக்கு எனக்கு யாருமே இல்லை, அனாதம் தான், அல்லாஹ் அனுப்பிச்ச குழந்தைய பாத்தியான்னு சொல்லுவேன். சொன்னது எங்கள் கூட வர்றியான்னு, சாப்பாடு போடுவீங்களான்னு, எல்லாமே கொடுக்குறோம்பியா வாயா அப்படிங்கும்போது அவர் அழிக்க போவார் விபூதியை. அப்போ அந்தம்மா சொல்லும், வேண்டாங்க நம்ம வீட்டில் அவன் பிரபாரனாவே வளரட்டுங்கன்றார். சார் எழுதுனது யாரு? யாகத்தலிகா. அப்போ அந்த உணர்வு இல்லாமல் எழுதுவோமா சார்? உண்மை. அப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் மட்டும் சொல்லலை சார், தமிழ்நாட்டில் இருக்க சில விதிவிலக்குகள் இருக்கலாம், இந்து இருக்கிற முஸ்லீம் இருக்கலாம், முஸ்லீம் இது அது வேற. ஆனால் அதுவாக உருவாகிறது வேற, உருவாக்குறது வேற. ஏழை ஜாதியில் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் சொல்லி முடிச்சிருப்போம் விஜயகாந்த். ஒற்றுமையில் இந்தியனாக இருக்கணும், உணர்வில் தமிழனாக இருக்கணும், மொத்தத்தில் மனுஷனாக இருக்கணும் முடிச்சிருக்கேன். அப்படித்தான் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அதிமுகவில் இருந்துட்டு அதிமுக கூட்டணியை விமர்சிக்கிற வகையிலையும் அவங்களுடைய கொள்கைக்கு எதிராகவும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்காதா? அதிமுக கொள்கை என்ன சார்? அது அவங்களுக்கே தெரியாது. அண்ணாயிசம் இல்லை இல்லை, நீங்கள் வந்து இல்லை, இப்போ அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. ஆமாம், பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாலும் வந்து நான் வந்து என் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இல்லை, அப்போ இருந்து பார்க்குறீங்க. எழுதுறது கை இருக்காதெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கேன். ஓ, மிரட்டல் வந்துருக்கு, ஏகப்பட்ட மிரட்டல் வந்திருக்கு. மிரட்டல். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் தாண்டி தான் எழுதுனேன். இப்போ ஈரோட்டில் வந்து ஏழை ஜாதி படப்பெட்டி ரீல் அப்போ அதெல்லாம் தூக்கிட்டு ஓடினாங்க. இப்படிலாம் எவ்வளோ நடந்திருக்கு. அந்த எதிர்ப்பையும் தாண்டி நம்ம எழுதுனோன்னா நான் ஒரு சார்பாக எழுதலையே. ஒரு தடவை சொன்னாங்க, கலைஞர் வந்து உன் மேலே வருத்தப்படுறான்னு என் அஸ்டன்ட் சொன்னான். ஏன் நம்ம பாண்டு நான் அவரை மட்டும் குறை சொல்லலை, எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு தடவை சொன்னாங்க சார், அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அவ்வளோ கோபமாக என்னை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சேடப்பட்டி முத்தையா பிஎஸ் சொன்னார். அப்போ சுற்றி உட்காந்துருக்காங்க, அவ்வளோ கண்ணெல்லாம் சிவந்து அப்படிலாம் பேசினாங்களாம். அப்போ எங்கள் சின்னமுனூர் எங்கள் ஊரில் ஒருத்தர் ரிலேஷன் ஒருத்தர், அங்கே ஒரு வாரிய தலைவராக இருந்தார். அம்மா அவர் அப்படி இல்லைம்மா, அவர் பொதுவாக எழுதுவார், காமனாக எழுதுவார் அப்படின்ட்டு. நீங்கள் ஏழை ஜாதி பாருங்கள், நான் தொடாத தலைவர் இல்லை சார், அந்த அளவுக்கு யாரும் தொற்றுக்கவும் மாட்டாங்க. அப்போ என்ன சார் உங்களுக்கு உணர்வு ரீதியாக வந்து சமூக அக்கறையில் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய வசனங்கள் மூலம்? ஆமாம் சார், வேறு தாய் வயிற்றில் பிறந்துட்டோம் சார். மற்றபடி என்ன சார், பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் பயணம் ஒன்றாக இருக்கட்டும், கொள்கைகள் வேறு வேறு இருந்தாலும் கோயில்கள் வேறு இருந்தாலும் கொள்கைகள் ஒன்றாக இருக்கட்டும், மதங்கள் வேறு வேறு இருந்தாலும் மனங்கள் ஒன்றாக இருக்கட்டும். கரெக்ட். இது சார் நான் சொல்கிறேன் சார், சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து சுருளி ஃபால்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே கூப்பிட்டு போவாங்க, நடந்தே கூப்பிட்டு போவாங்க ஸ்கூலில். அங்கே ஒரு சாமியார், லேடி பெண் சாமியார் உட்காந்துருக்கோம். அவங்கள்ட்ட கூப்பிட்டு விபூதியெல்லாம் கொடுக்கும். நான் ஒரு போயிட்டு வந்து விபூதி வச்சுட்டு அப்படி வந்தேன். எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் மத போதகர் இருக்கார். அவர் என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எங்கள் அம்மா முன்னால் நிறுத்தி, இவன் விபூதியெல்லாம் போய் பூசிட்டு வரேன், நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் முடிக்கும்போது நான் சொன்னேன், ஏன் விபூதி பூசினா என்ன, அதனால் என்ன ஆயிரப்போகுதுன்னு கேட்டேன் சார் நான். அப்போ இது நான் மட்டும் இல்லை, இந்த உணர்வுல தான் சார் என்ன எல்லாமே இருக்காங்க. எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரைச்சால் கல்லுந்தையும் எறும்பு ஊற அந்த மாதிரி பக்கா பிளான் பண்ணிட்டாங்க சார், பக்கா பிளான் பண்ணிட்டாங்க சார். இதை மத ஒற்றுமை எல்லாரும் நான் வந்து அந்த இது கூட்டணிக்கு எதிராக பேசலை, அந்த கட்சிக்கு எதிராக பேசலை, நீதிமன்றத்துக்கு எதிராக பேசலை. இந்த அண்ணன் தம்பியா பழகிற மத நல்லிணக்கத்தில் உடைச்சிருவாங்களோ அப்படின்னு கவலைப்படுறீங்க. சத்தியமா சார். இப்போ உங்களுடைய குடும்பத்திலிருந்து, அதாவது கலை குடும்பத்திலிருந்து நடிகர் விஜய் வந்திருக்காரு. அவருடைய அரசியல் பயணம் கில்லியாக இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? ஒரு விஷயம் சார்,
அவருக்கு தொடர்ந்து படங்கள் ஹிட்டு சார். சினிமா வந்து எப்படின்னா எம்ஜிஆர் கதை வேற. ஏன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தார். அவர் திமுக எம்ஜிஆரால திமுக வளர்ச்சி அடைந்தது. எம்ஜிஆர் காங்கிரஸ்ல இருந்தார் ஃபர்ஸ்ட், அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து கதர்ல இருந்து திமுக வந்தாரு. திமுக வந்து அவரை வளர்த்துச்சு, அவரால திமுக இல்ல, ரெண்டுமே நடந்துச்சு. அப்ப திமுக மேடையில பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேஷன்ல அரிசி போடுறாயா, சிவப்பு அரிசி மாதிரி கொடுத்து கொடுத்து சிவந்து போன எம்ஜிஆர் கை மாதிரி அரிசி போடுறாயாம்மா. அதாவது எம்ஜிஆர் தூக்கிட்டே போனாங்க. இவர் அதே மாதிரி என்ன பண்ணுவார், கட்சி கொடி, அது வசனம், டயலாக் இதெல்லாம் வைக்கும்போது மூன்று எழுத்திலின் மூச்சு இருக்கும் முடிஞ்ச இது இது வந்து இதை கொண்டு போவார். ஆக ரெண்டு பேர் வளர்ந்தது. அப்போ இருந்தே வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, அவர் வள்ளல், உதவி பண்ணுறவர் அப்படிங்கலாம் மனசு. எங்கே சென்னையில் வந்து ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்கு எங்கள் அம்மாட்ட, எது எம்ஜிஆர்கிட்ட போனால் வந்து அள்ளி கொடுப்பாராங்க சார். அது கொடுத்தது 100 பேருக்காக இருந்தால் கூட அது 1,00,000 பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. எம்ஜிஆர்கிட்ட போனால் கிடைக்கும். கரெக்ட். ஒரு மாட்டுக்கார வேலை ஷூட்டிங், அப்பெல்லாம் நான் சின்ன பையன், ஷூட்டிங்கில் வந்து ஒரு வைகை டைமில் ஷூட்டிங்கு, ஒரு வயசான பாட்டி எங்கள் ஊர்லேருந்து போயிருக்கு எம்ஜிஆரை பார்க்க. பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை அப்புறம் கூப்பிட்டு அந்த காலத்துலேயே 100 ரூபா கொடுத்து பிஸ்கட் பாக்கெட்லாம் கொடுத்து அனுப்பிச்சாராம். இங்கே வந்து சொல்லுது, என் புள்ள 100 ரூபா கொடுத்துச்சு. அப்போ அந்த உணர்வை வந்து அவர் ஒரு நாளில் வளர்க்கலை, ஒரு நாளில் வளர்க்கா படிப்படியாக வந்து கொடுத்து என்கிட்ட கேட்டாங்க சார். அவருக்கு எழுதினவங்கெல்லாம் எழுத்தாளர் சங்கத்தில் நான் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு எழுதினேன், 2-3 படம் எழுதியிருக்கேன். அப்போ 30,000 ரூபா சம்பளம். முடிஞ்சதுமே படம் முடிஞ்ச என்னை கூப்பிட்டாரு, ப்ரொடியூசர் பணமெல்லாம் கொடுத்துட்டாரான்னு. கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவர் ஒரு 30,000 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. 30,000 அப்போ பெரிய அமௌண்ட்டு. இவர் ஒரு 30,000 கொடுக்குறாரு. சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் சொன்னார், என் கட்சிக்கு வந்துரு, எம்எல்ஏ சீட்டு இதெல்லாம் சொல்லுனேன். அப்போ எல்லாம் நான் வேணாண்டு புத்திசாலித்தனம் இல்லாமல் விட்டுட்டேன்லாம் வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஏகப்பட்ட படம் விஜயகாந்துக்கு சில்வச்சி புலி 100 days நிறையா கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு காரு வீடுலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்களெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆரோட வாழ்ந்தவங்க சொன்னதெல்லாம் உண்மை கேட்டு அது வந்தது சார். இப்போ விஜய்க்கு அந்த இது இல்லை. கரெக்ட். அவரும் இல்லை. இப்போ கல்வி உதவி கூட 2 வருஷமாக தான் பண்ணுறாரு அவர். நான் அந்த உதவி பண்ணுனா தான் ஓட்டு போடுவான்னு சொல்ல வரல. ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த ப்ளஸ்கள்லாம் வேறு. ஒரு கட்சியிலேருந்து வந்தார், அனுபவப்பட்டு இறங்கி போய் தொண்டர்களோட பழகினாரு. எங்கே வேணாலும் இறங்கி, முதியவர்களை கட்டி பிடிச்சி இது பண்ணாரு. ரொம்ப எங்கே வேணாலும் இறங்கி போனார், எளிமையாக இருந்தார். எங்கே வேணாலும் இறங்கி போனார் சார். ஒரு சம்பவம் சார், ஒருத்தன் சத்யா ஸ்டூடியோவில் வாசலையே இவர் கார் நுழையும் போது நின்றுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் கார் நிறுத்தி கேட்டாரான், நீ இங்கே நிற்கிறியே, என்ன விஷயமா நிற்கிறேன்னு கேட்டாரான். இல்லை, கல்யாணம் பண்ணால் உங்கள் தலைமையில் தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு தான் உங்கள்கிட்ட தேதி கேட்டு வாங்கிட்டு, அதை நீ சொல்லணும் இல்லை, நின்றுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 2 தேதி சொல்லி இதில் எது வை, நான் வந்துடுறேன். ஓகே, நான் போயிட்டான். எம்ஜிஆர் ஒதுக்கிட்டான். அந்த ஊரில் எம்ஜிஆராவது வரதாகட்டான். இவர் கல்யாணத்தன்னைக்கு அந்த மேக்கப் மேட்டை கொடுத்து வச்சுருக்காரு இன்விடேஷனாக. அந்த மேக்கப் பெட்டிக்குள்ளே வச்சுருக்காரு. போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்துருக்கு, இன்றைக்கி அந்த பையன் கல்யாணம். உடனே அவர் இன்விடேஷன் எடுத்து பரவாயில்ல பார்த்தா, இன்றைக்கி தான் யார் போரூர்னு நினைக்கிறேன், சத்யா ஸ்டுடியோ. சொல்ல வேணாமான்றதுமே கோச்சிருக்காரு. அங்கே பார்த்தா எம்ஜிஆர் வருவார்னு வெயிட் பண்ணாங்க. இவருக்கு தெரியாது. அவனை போட்டு திட்டுறாங்க, டே 3-4 வருஷத்துக்கு எம்ஜிஆர் வருவார்னு விட்டுட்ட, எம்ஜிஆர் தலைமைன்னு இப்போயும் வர்றாருன்னு காத்திரு பைத்தியக்காரன்லாம் திட்டிருக்கானுங்க. இவர் வந்து இல்லை எம்ஜிஆர் வருவார்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் பஸ் ஏறி போயிருக்கான் சத்யா ஸ்டுடியோவுக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கார் ஏறி வந்து அப்போலாம் இந்த செல்ஃபோன் வசதியில் இல்லை, அவர் கிளம்பி வந்திருக்கார் போரூருக்கு. வந்ததுமே இவர் இங்கே வந்ததுமே உங்களை எம்ஜிஆரை பார்த்ததுமே அந்த மண்டபமே ஆடி போச்சா, உங்களை பார்க்கறதாங்க அவன் போயிருக்கான். உடனே அப்போ லேண்ட்லைன் கான்டாக்ட் பண்ணி என்னைய பார்க்க அவன் வருவான், காரை வச்சு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு சார் அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்து, இது 1 வாரம் கழித்து வந்து சத்யா ஸ்டுடியோவில் சேர் போடுறாங்களாம், டேபிள் போடுறாங்களாம், இது பண்ணுறாங்களாம், நடுவில் 2 சேர் நல்ல சேரு அதெல்லாம் போடுறாங்களாம். எதுக்குன்னு அங்கே சில பேருக்கு தெரியலையா. என்னன்னு பார்த்தா இந்த கல்யாண ஜோடிக்கு இன்னைக்கு விருந்து கொடுக்குறாரு. இது எப்படி செய்யுதுக்கு அவர் மனசு வேற. அப்பெல்லாம் தனியாக கட்சி ஆரம்பிப்போம் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சா சார் பண்ணுறாரு. இதை மாதிரி 100 சம்பவம் சொல்லலாம்.
சொல்லிக்கிட்டே போகலாம் சார் ஐயாம்தை பற்றி. அவர் ஊறி போனது மக்கள் மத்தியில் எம்ஜிஆர். ரெண்டாவது எம்ஜிஆர் விளம்பரம் ஒரு சிம்பதி இருந்துச்சு. கணக்கு கேட்டாரியா, என்ன இப்போ திமுகவுக்கு என்ன எவ்வளோ பண்ணியிருக்காரியா, கணக்கு கேட்டவரை தூக்கிட்டாங்க அநியாயம் போது கரெக்ட் ஒரு காரணம் இருந்தது சார். ரீசனா இந்த எம்பி எலெக்ஷனில் தோத்தாங்கல்ல, 2 சீட் வந்தார் இந்திரா காந்தி திமுக கூட்டணி. முடிஞ்சதுமே எலெக்ஷன் வச்சாங்க, என்ன போய் கேட்டார், மெயின் 2 வார்த்தை, பாராளுமன்றத்துக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க. நான் சொல்லுவேன் தப்பு, நான் என்ன தப்பு செஞ்சேன் என் ஆட்சியை கலைச்சாங்க, 2 வார்த்தை தாங்க சார். திரும்ப மாற்றி போட்டாங்க. அப்போ என்ன காரணமா, எம்ஜிஆருங்கிறது வந்து மக்கள் மனசுல வேற மாதிரி உருவம். இன்னைக்கு அப்படி இல்லை. தொடர்ந்து ஹிட்டு. சில படங்கள் ஃப்ளாப் ஆகிருந்தா இந்த மாசு இருக்காது. நீங்கள் அந்த பசங்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவுலாம் இந்த இருக்கு. அது உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன். நான் அது நம்ம சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் போகலாம் வேற. இவங்க என்னன்னு சொன்னால், இந்த நம்ம விஷுவல் மீடியாவை பார்த்தே வந்து பெருசாக இடம் போடுறோம். நம்ம வந்து வருவாரா எவ்வளோ ஓட்டுவாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த தாவேகா அந்த தொண்டர்கள் கோஷம் போடுறது வைக்கிறலாம். நீங்கள் திமுக லேடிஸோ தொண்டர்களோ எங்கேயாவது ஸ்டாலின் போகும்போதெல்லாம் திமுக கத்தம் போட்டுருக்காங்களா? எடப்பாடியார் போகும்போது அதிமுக எந்த கட்சிக்காரன் கேட்டு போனா இல்லை. ஏன்னா அந்த கட்சி ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆச்சு. கரூருக்கு ஸ்டாலின் 150 தடவை போயிருப்பார் இது வரைக்கும். கரெக்ட். அவன் அப்போ இப்போ பார்க்கறதுக்கு அனுமத மாட்டாங்க. அந்த நிர்வாகிகள் கட்சிக்கான தொண்டை அவர் வருவாங்க. ஏன்னா கரூர் முடிச்சுட்டு அவர் வந்து அடுத்து வந்து குளித்தலை போவார். அப்போ குளித்தலையில் இருக்கவன் அங்கே வெயிட் பண்ணுவான். கரெக்ட். அந்தந்த ஊரில் அந்தந்த தொண்டர்கள் இருப்பாங்க. ஆமாம், அந்தந்த ஊருக்கு பல தடவை போயிருப்பார். இவர் பல தடவை போயிருப்பார். அப்படிங்கும்போது இந்த இது இருக்காது. இவர் ஒரு நடிகராக முத போகும்போது அந்த ஊரில் எல்லா சரௌண்டிங் பூரா வந்துடுறான். பக்கத்து மாவட்டங்கள்லாம் வந்துடுறான். நம்ம என்னென்ன நம்மளுக்கு எதுவுமே தெரியலை. என்ன வரணும், விஜய் என்ன வரணும், எதுக்கு வரணும், நல்லது பண்ணுவார். என்ன நல்லது பண்ணுவார். அவனுக்கு விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார்னு தெரியுது. எப்படி வருவார் என்னங்கிறது தெரியல. அது நடக்குமா சார்? நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தேன் சார். இந்த நாட்டை இனி ஆண்டையம் வந்தாலும் காப்பாற்ற முடியாது சார். ஆட்சிக்கு வந்தாலும் காப்பாற்ற முடியாது வச்சுட்டேன். இப்போ எழுதலை சார், அப்போ எழுதுனேன் சார். எல்லாமே சிஸ்டம் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ரஜினி சார் சொன்னதை சொல்ல, நான் சில மாநிலங்களில் அரசியல்வாதி நல்லா இருப்பான், அதிகாரிகள் தப்பு பண்ணுறவனா இருப்பான். சில மாநிலங்களில் அதிகாரி தப்பு பண்ணுறவன் இருப்பான், நல்லவனாக இருப்பான், அரசியல்வாதி தப்பு பண்ண இருப்பான். இங்கே தமிழ்நாட்டில் தான் அரசியல்வாதிகளும் கெட்டு போயிருக்காங்க, அதிகாரிகளும் கெட்டு போயிருக்காங்க, மக்களும் கெட்டு போயிருக்காங்க. 3 கெட்டு போன மாநிலம் பார்த்தா லிஸ்ட்டு போட நம்பர் 1 தமிழ்நாடு. நீங்கள் மக்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா பொங்கி எழுவான், கேள்வி கேட்பான், புரட்சி வெடி. அப்போ எல்லாம் யார் சார் கேட்குறா உங்களுக்கு? மற்ற இதில் இல்லை அங்கெல்லாம் வந்து மக்கள் எப்படி கெட்டு போனாங்க? மக்கள் சார் எப்படி கெட்டு போனாங்க? இவங்க கொடுக்குறாங்கல்ல, எங்கே போனாலுமே ஒரு 1000 ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கிறத சொல்கிறீங்களா? ஓட்டுக்கு மட்டும் இல்லை சார், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து இதுக்கு 1000 ரூபா கொடுத்தா தான் உனக்கு கிடைக்கும், அப்படி எல்லா விஷயங்களும் இல்லை. அது விலைவாசி ஒரு காரணம் இருக்கலாம்ல சார். எல்லா விலைவாசி மக்களுக்கு நேரத்தை விட்டு ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, காத்திருக்காங்க, அப்படிங்கிறப்ப அதுக்கான வண்டி வாடகை எல்லாம் சார். உங்களுக்கு சாப்பாடு கூட்டு போகும்போது வந்து திருப்பி அனுப்பும்போது இருக்கிறது இல்லை. 2வது வந்து அடிப்படை எம்ஜிஆரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசில் 2 வருஷம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. இது சொன்னது கேள்விப்பட்டு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா தெரியுது, கட்சி அப்படி நடத்த முடியாது, ஆட்சி நடத்த முடியாது. ஒரு எம்எல்ஏ தேடி ஒருத்தன் வருவான், கட்சிக்கு உழைச்சவன். ஒரு ஊரில் என் பொண்ணுக்கு வசதியில் சீட்டு வாங்கி கொண்டு அந்த எம்எல்ஏ வந்து கேட்டு வாங்கி தான் கொடுத்தா தான் நாளைக்கு அவன் வேலை பார்க்கணும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கான், அவன் 10 கல்யாணத்துக்கு போவான், கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு, வேலைப்பட்ட கல்யாணமாக இருக்கும், அவன் காசு கொடுப்பான், சொத்தா வித்தா கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ சில சம்திங். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த மாதிரி வந்து சில தவறுகள் நடக்கும், ஊழல் நடக்கும், எல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறீங்க? எதுவுமே என்னை பொறுத்தளவில் மாறாததுக்கு காரணம் வந்து மக்கள்ங்கிறீங்க? ஆமாம் சார். இப்போ மக்கள் என்ன பண்ண, மக்கள் மாறினதுக்கு காரணம் விலைவாசின்னு எடுத்துக்க மாட்டீங்க? விலைவாசி மட்டும் இல்லை சார். ஒரு விலைவாசி உயர்ந்தால் அதுக்கு காரணம் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கமே தெரியாத மக்கள் நிறைய இருக்காங்க சார். சில விஷயங்கள் அங்கே கேட்க வேண்டிய கேள்வி இங்கே கேட்பாங்க.
இப்ப ஜனநாயகன் இப்ப ஜனநாயகன் வந்து ஆமா ஜனநாயகமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்த மாட்டார்னு சொல்றீங்களா? நான் மாட்டான்னு சொல்லல, அவர் நினைச்சாலும் முடியாதுன்ற. சரி இப்ப எடுத்துங்க சார். எனக்கு என்னதான் தீர்வு சார்? எனக்கு கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்றேன் சார். எல்லாமே இல்லை. இப்ப இங்க தமிழ்நாட்டிலேயே போலீஸ் அதிகாரிகள் மட்டத்தில், ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில், வேற மட்டத்துல எல்லாம் பிஜேபிக்காரவங்க ஆர்எஸ்எஸ்காரவங்கெல்லாம் நிறையா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இவங்க எப்படி ஒரு ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? நான் கேள்விப்பட்டது தான் சொல்கிறேன். எப்படி கொடுப்பாங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஏழை தாய் வருது ஏதோ ஒன்று கேட்டு, அவன் வந்து இது ஸ்டாலினுக்கு எகென்ஸ்டாக பண்ணணும், இவன் ஆர்எஸ் ஆதரிக்கிற அதிகாரி என்ன அடுத்த வாரவாமா அப்படின்னு தூக்கி போட்டால் அது யாரை திட்டிட்டு போகும்? ஆட்சியாளர். எந்த தப்பு நடந்தாலும் ஆட்சியாளர். இப்போ இங்கே ரேஷன் கடையில் வந்து அவன் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டான்னா ஸ்டாலினா கூட்டிகிட்டு போய் சொன்னார்? இல்லை. எல்லாத்தையும் ஒரு மனிதன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சிஸ்டங்கிறது ஹெட்டாக இருக்கவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆக இப்போ திரும்பவும் நீங்கள் வந்து பழைய விஷயத்துக்கு வர்றீங்க. எப்படி? சட்டத்தை வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடாது, இப்போ மக்களும் வந்து அதை பின்பற்றணும், அந்த ஆமாம் ஒழுக்க நடவடிக்கைக்கு வரணும் அப்படிங்கிறீங்க சார். ஒரு அரபு நாடு காசு வாங்காம ஓட்டு போடணும் சார். காசு உணர்வோட கட்சிக்கு போகணும். இது காசு வாங்காம ஓட்டு போடுறதெல்லாம் மாற்ற முடியாது சார். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மக்கள் அவங்க கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க, எலெக்ஷன் நேரத்தில் அதை கொடுக்குறாங்க, இதையும் வாங்கல, எங்கள் காசு தானே கொடுக்குறாங்க. முந்தியெல்லாம் ஒரு கட்சிக்காரன் கொடுத்தா இன்னொரு கட்சியை பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ ஜனங்க அதை விட மாட்டாங்க. நீ கொடுத்தா கொடு, ஏன் கொடுக்குறவங்களை கெடுக்கிறான்றாங்க. இப்போ மக்களுக்கு என்ன, அந்த நேரத்தில் அவன் கொடுக்குறான், அதான் அவன் கொடுக்குற ஒரு 10,000 ரூபா வருதா, அப்போது நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளடிச்சுக்க மனநிலையில் மக்கள் வந்துட்டாங்க சார். கரூரில் விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட சம்பவத்தில் இப்போ சிபிஐ வந்து விசாரணைக்கு அவருக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதை வந்து அவரோட கவனத்தை திசை திருப்பி பிஜேபியோட கூட்டணிக்கு கொண்டு வரத்துக்கா, இல்லை நாங்கள் நேர்மையான முறையில் வந்து ஒரு விசாரணையை மேற்கொள்கிறோன்னு சொல்லி மக்கள் நம்புறதுக்கா? இதிலிருந்து விஜய் மீண்டு வர முடியுமா? அவர் வந்து எப்படி அவருடைய அரசியல் பயணத்துக்கு இது தடையாக இருக்குமா? அது வந்து அவர் எவ்வளோ துணிச்சலாக முடிவெடுக்கிறாரு பொறுத்து சார். என்ன தப்புன்னு அந்த அரசியல் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா? உண்மையிலேயே லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா கூட அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்க. முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ ஜனங்க அன்னைக்கு நீஸ் அன்னைக்கு மரணத்துக்கு போட்டு சார் பழையது எதாவது கேட்குறாங்க சார். இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை ஒரு ரேப்பிங் இது. ஆமாம். அண்ணாமலை இப்போ என்ன சொன்னார், அவன் யார்கிட்ட பேசினாங்கிற ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குன்னாரு. இது வரைக்கும் சொன்னாரா? கோர்ட்டு கூப்பிட்டு கேட்டுச்சா அந்த ஃபோன் நம்பரை கொடுன்னு? போலீஸ் கூப்பிட்டு கேட்டாங்களா? விட்டுட்டு அடுத்த வாரம் வேற எதுக்கு போயிட்டாரு. திமுக ஊழலை அம்பலப்படுத்துவேன்னு போயிட்டாரு. அது ஒரு விட்டார். அது உண்மையாக போய் தெரியுங்களா? அதிமுக ஊழல் மக்கள் என்னைக்கு வந்து அதை பற்றி கவலைப்படலையோ இவங்க அப்படித்தான் சார் சொல்லிட்டு இருப்பாங்க. மக்களுக்கு மறதி வந்து ரொம்ப ஜாஸ்தி. மறதின்ட்டு இல்லை, மக்கள் நேரடியாக பாதிச்சா தான் சார். இப்போ நான் சொன்னல எம்ஜிஆர் மேட்ரு 2 வருஷம் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அப்புறம் என்ன கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிறது, அடிப்படை வசதிகள் எந்த வசதி மக்களுக்கு போய் குறைவில்லாமல் சேரணும். மற்றபடி நீங்கள் அப்படின்ட்டாரு. அப்போ அடிப்படை வசதி என்ன? ரோடு, தண்ணி, கரண்ட்டு, இது இந்த மாதிரி கடையில் கூட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார். இப்போ என்னன்னா நம்பி ஒரு சீமனை வாங்கிட்டு போய் தான் சமைக்கணும். ஆமாம் சார். அங்கே கூட்டமாக நின்னாங்கன்னா அரசுக்கு எதிராக பேசுவாங்க சார். அதனால அதில் கவனமாக இருந்தார் சார். ஸ்டாலின் அவரு நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அவருக்கு என்னன்னா மடை மாற்றுறாங்க. இப்போ கலைஞர் இருக்கும்போது பெரிய கட்சி எதிர்கட்சிங்கிறது அதிமுக, இது ஆட்சியில் இருக்கும்போது பெரிய கட்சிங்க திமுக, மற்றெல்லாம் சின்ன கட்சி இருக்கு. இன்னைக்கு கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு எத்தனை எதிரிகள் சார்? அதிமுக, பாஜக, தாவேக, நாம் தமிழர், தேமுதிக, பாட்டாளி மக்கள். நீ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு. புதிய தமிழ் கிருஷ்ணசாமியிலேருந்து அதுலேருந்து பார்த்தா அப்போ எல்லா கட்சிக்கும் ஐடி விங்கி வச்சுருக்காங்க. ஒரு மேட்ரை போடும்போது அந்த கட்சி பூரா திமுக பண்ண தப்பு, ஸ்டாலின் பண்ண தப்புன்னு ஒரு திமுகலையும் ஐடி விங் இருக்கு. இவங்க 10 பேர், இவங்க திருப்பி அடிக்கிறது 2 பேர். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 10 பேர் போகும்போது பார்க்குறேன் எனக்கு தெரியுது, இவன் இந்த கட்சிக்காரன் போட்டது, இந்த கட்சிக்காரன் போட்டது. பாமர மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் படித்து முடித்த பிறகு இவங்க பதில் போடும்போது அது பார்த்தவன் 1,00,000 பேர், இந்த பதிலை பார்த்தவன் 20,000 பேர் தான் இருக்கும். இது அப்போ காலத்தில் இருந்து முதல் மேட்ரு பரவிடும். இப்போ தேர்தலுக்கு முன்னால்
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி மேலே நடவடிக்கை எடுப்போம், ம் கொடநாடு சம்பவத்துக்கு அப்படின்னு பல வாக்குறுதி கொடுத்தாங்க. பட் அந்த வாக்குறுதிகள் எதையுமே வந்து அவங்க நிறைவேற்றலை. திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட எனக்கு முதல்வர் மேலே ஒரு வருத்தம், எடப்பாடி மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே அரசியல் சார். வெளியே தான் சார். அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் எல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க சார். பிஸ்னஸ் மேட்டரில் அந்த மேட்டரில். நான் நேற்று போகும்போது காரில் போகும்போது ஒருத்தர் சொன்னார், கொடைக்கானல் போயிருந்தேன் அப்படி. நாங்கள் ஒரு 2 பேர் ஒரு ஏடிஎம்கேக்காரர் சொன்னார், அவர் பேண்ட் ஷர்ட்டு இப்போ எப்பவுமே வேட்டி சட்டை கட்டியிருப்பார். ஒரு இன்னொருத்தரை பார்த்தேன், அவரும் பேண்ட் ஷர்ட் பார்த்தா, அவர் யாருன்னா திமுக சேர்மனாக இருக்கவர். ஆகியது எல்லாமே அப்படி இருக்காங்க சார். இந்த அரசியல் ரீதியான பழிவாங்கல் கேஸு நிற்காது சார். ஏதோ யாரையோ ஒருத்தவங்க இவன் உள்ளே அனுப்பணும், வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா தான் முடியுது. இப்போ லல்லி யாதவ்லாம் இருக்காருல்ல, பிடிச்சி போட்டான், அந்த மாதிரி தான் ஒழிய எந்த அரசியல்வாதி தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போவாங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு வெளியே வருவாங்க, வழக்கு சந்திப்பாங்க. ஆமாம், வழக்கு சந்திப்பாங்க. மக்கள் மறந்துடுவாங்க. சேர்த்த பணத்தை யார் எடுக்கிறா? நீங்கள் சேர்த்த பணம் நமக்கு தெரியாது சார். இங்கே ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறான், சைக்கிளில் போய்கிட்டு இருக்கான். எம்எல்ஏ ஆன பிறகு காரில் போகிறான், கல்யாண மண்டபம் கட்டுறான், தியேட்டர் கட்டுறான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு தான் திருப்பி அவனுக்கு ஓட்டு போடுறேன். கரெக்ட். நாளைக்கு கேஸ் போட்டது அவன் எது அவன் பறிமுதல் பண்ணன்னு ஒரு சம்பவம் சொல்லுங்கள் சார். இல்லை. சரி, இப்போ சிபிஐ வர்றான், இந்த இடி வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. திமுககாரவங்க வீட்டில் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சார்? மக்களுக்கு அதை பற்றி அது ஒரு சம்பவம். படம் பார்க்குற மாதிரி அது ஒரு படம் பார்த்தாங்க, படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, படத்தை பற்றி பேசுவாங்க. இதுதான் சார் மேட்ரு. சாமானியன் அரசியலுக்கு வரலாம், படிப்படியாக வளர்ந்து பதவிக்கு வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அதை நீங்கள் வந்து ஒரு குற்றம்னு நினைக்கிறீங்களா சார்? எங்கள் சினிமாவில் 2 விஷயம் இருக்குது சார். நியாயமான கமிஷன், திருட்டுன்னு இருக்குது சார். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 5000 ரூபாய்க்கு சாப்பாடு எடுக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு ப்ரொடக்ஷன் அந்த இன்சார்ஜு அவன் என்ன பண்ணுறான், அவங்க ஹோட்டலில் வந்து எடுக்கிறதுனால 10% கமிஷன் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய்க்கு 10% கமிஷன் கொடுத்துட்டான்னா அவங்களுக்கு அதில் வந்து 30% 40% லாபம் வரும். அதில் 10% கொடுக்குறாங்க. அப்போ தான் அவன் திருப்பி நம்ம ஹோட்டலுக்கு வருவான்னு. இது வந்து நியாயமான கமிஷன். அவன் என்ன பண்ணுறான், 4000 ரூபாய்க்கு சாப்பாடு எடுத்துட்டு பில்லு 5000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா அது வந்து திருட்டு. திருட்டு. அது மாதிரி அரசியல்லையும் எல்லா இடங்களும் இருக்குது. வண்டி எடுக்கிறோம் சினிமாவில், ஒரு வண்டிக்கு 50 ரூபா மேனேஜருக்கு கொடுத்துட்றானுங்க. ஏன் அப்போ தான் திருப்பி நம்ம வண்டி எடுக்க முடியும்? இதே மாதிரி அரசியல்லையும் ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட பேசும்போது நான் முதல்ல சொன்னது தான், நான் எத்தனை பேர்த்துக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறேன், நான் என்கிட்ட எந்த பணம் இருக்குது? அப்போ நான் ஏதாவது தானே. இவன் என்ன சொல்கிறாங்க, இதை நான் கொஞ்சம் கட்சி மேலே எடுத்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, கட்சிக்காரங்க கொடுக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் போக எனக்கு இதெல்லாம் போக இவ்வளவேன்னா எவ்வளவு வந்து நீ பண்ணி. இல்லை, ஒரு அரசியல்வாதின்னா அவங்க வந்து போஸ்டர் அடிக்கணும், பேப்பர் விளம்பரம் எல்லாம் இருக்கு சார், வரவேற்பு மலர் அடிக்கணும், அந்த செலவுல எங்கிருந்து பண்ணணும்? மக்கள்கிட்ட வந்து ஏதாவது வாங்கி பண்ணி தான் பண்ண முடியும். இன்னும் பண்ண முடியாது. இதை வச்சு பண்றாங்க. இப்போ ஓட்டு வேலை வேற ஏறி போச்சு. இப்போ ஓட்டு வேலை நாளுக்கு நாளாக ஏறி போயிட்டு இருக்கு. இப்போ இது எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணுமே. சரி, இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து சொத்து சேர்த்துருக்காங்க, தீகார் வரைக்கும் போகிறாங்க, திரும்பி வர்றாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசியலில் வந்து அவங்க அப்புறப்படுத்தணுமா? சார், இங்கே போடுற கேஸே முதலாவது அது உண்மை கேஸா பொய் கேஸான்னு. நீங்கள் எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு அது இல்லைன்னு வரும். அவங்க என்ன நோக்கத்தில் போடுறாங்கன்னா, முடக்கணும். இப்போ திமுக மேலே ஒரு கேஸுன்னா திமுகவை முடக்கணும். இப்போ திமுக ஒருத்தர் மேலே, ஒரு மந்திரி மேலேனா அந்த அந்த தொகுதியை முடக்கணும். இப்படியே வந்து இதைத்தான் பண்ணுறாங்க. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் எத்தனை பேர் திமுககாரங்க வீட்டிலலாம் இது பண்ணாங்க, அது என்ன ஆச்சு? அது போயிட்டு தான் இருக்குது. யாரை இந்த இப்போ கட்சியை இதை வந்து பொலிட்டிக்கல் வெண்டேட்டாங்கிறீங்க சார். பொலிட்டிக்கல் ஒன்று மிரட்டணும், ஒன்று அடக்கி வாசிக்கணும் சார். எத்தனை தேர்தல் இப்போ இப்படி தான் வந்து விஜய்க்கு வந்து 2 தடவை இன்கம் டேக்ஸ் ரைடு அது இதுன்னு சொல்லி நடந்ததா?
இப்போ அவரை மிரட்டி தான் வந்து இப்போ திரும்பவும் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து தொடர்பு படுத்துகிறாங்களா? சார் முத காப்பாற்றினவங்க இவங்க தான் சார். ம். கரூர் சம்பவத்திலேருந்து அன்னைக்கு நடக்குது. ஆக்சுவலாக வந்து எங்கே தப்பு நடந்ததுன்னு நம்ம விசாரணை அமைப்புகள் சொன்னா தான் தெரியும். சொன்ன பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பேசிக்கலாக வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் 3 to 10 பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனால் 12 மணிக்கே வருவாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் விஜய் தப்பா இருக்காது, கூட இருக்கவங்க 12 மணினா அவன் 12 மணிக்கு வந்து காலைல 7 மணிக்கே வந்துடுறான். கரெக்ட். காலைல 7 மணிக்கே வந்தவனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இது இல்லை. 3 மணி இப்போ 41 ஊர் போன பிறகு என்னென்ன சொல்கிறாப்புல அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, 3லேருந்து 10 வரைக்கும் டைம் இருக்குது, எப்போ வேணாலும் வருவார். நீ 3லேருந்து 10க்குள்ளே நான் டைம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீ முடிச்சுக்கிட்டது அர்த்தம். 3லேருந்து 10க்குள்ளே நீ எப்போ வேணாலும் வாண்ட அர்த்தம் இல்லை. நீங்கள் கொடுக்குறப்பா நீங்கள் கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஈவினிங் இருந்து நாளை ஈவினிங் வரைக்கும் கொடுக்குறாங்க. 24 hours. ஆமாம், 24 hours கொடுக்குறாங்க. மறுநாள் காலைல கல்யாணத்துக்கு வந்தவங்க இன்னும் இன்னும் தாலி கட்டில் மேடையில் பொண்ணு மாப்பிள்ளைகளில் நான் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது, கல்யாண மண்டபம் டைம் கொடுத்துருக்கான்னு சொல்லுவீங்களா? முகூர்த்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி அது வேற. அப்போ பத்திரிக்கையில் போடுறாங்கல்ல, முகூர்த்தம் இப்போ இது இப்போ வரவேற்பு இப்போ போடுறாங்கல்ல. அதை மாதிரி நீங்கள் கட்சி கூட்டம்னா இப்போ 7 to 10 பொதுக்கூட்டம் அனுமதி கொடுக்குறாங்க. அங்கே பேசக்கூடிய சிறப்பு பேச்சாளரும் தலைவரை வந்து 8க்கு வரலாம், 8:30க்கு வரலாம், 9க்கு வரலாம். அதான் மக்களுக்கு தெரியும் இவர் இதுக்குள்ளே வருவாருன்னு. ரெண்டாவதுன்னா சின்ன கூட்டங்கள் கரெக்டாக பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. இது விஜயை பார்க்க அளவு கடந்த ஆர்வத்தில் வர்றான், திருப்பி பின்னாலேயே ஆள் வர்றாங்க. கரெக்டான பாதுகாப்பு இவங்க பண்ணலை. அதான் இவங்களால பண்ண முடியாது, நடத்துகிறவங்க பண்ணலை சார். இப்போ சில கல்யாணத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருங்கன்னா வர்றவங்களை உபசரிக்கிறது பார்த்தா அவன் வந்து விஐபி கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான், இதில் நிற்க மாட்டான். அப்போ எப்படி இருக்கும், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். இவன் எப்படி சார் எதுவுமே பகல்னா கூட தெரியும் சார் நமக்கு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அங்கே ஆள் இல்லை சார். ஒவ்வொருத்தரும் இந்த யானையை தொட்டு பார்த்து ஒருத்தன் இது இப்படி இருக்குன்னு சொன்ன மாதிரி போலீஸ் சைடில் ஒரு 50-60 போலீஸ் இருக்குன்னா அந்த கிரௌடில் நைட்டில் உன் பார்வைக்கு எத்தனை போலீஸ் தெரியும்? கரெக்ட். 500 போலீஸ் வந்து வரிசையாக நிற்க வச்சு காட்டுவான். வேரியஸ் பிளேசஸில் இருப்பாங்க. ஓம் பார்வைக்கு 50 போலீஸ் தெரியுது, அவ்வளோதானே. இப்போ இவ்வளோ ஆன பிறகு இவர் ப்ரெஸ்ஸுக்காவது நின்று கொடுத்துருக்கணும். அந்த பதட்டத்தில் ஒருத்தர் இருக்கும்போது கூட தெளிவான ஆள் வந்து ப்ரெஸ் கேட்குறாங்க சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லணும் சார். தப்பு பண்ணுறதவே சமாளிக்கிறது. திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கணும்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார், பார்த்துட்டு போயிருக்கணும். அசம்பாவிதம். அது என்னென்னு விசாரணை இன்ன வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்கல. வச்சு அதை விடுங்க. இப்போ வீட்டுக்கு வந்து 2 நாள் கழிச்சு தானே வீடியோ போடுறாரு, 2-3 நாள் கழிச்சு. நீங்கள் மறுநாளே போடுங்க. இந்த போலீஸ் தான் எங்களை அங்கே இருக்க வேணாம்னு சொல்லிடுச்சுங்கிறத 3 நாள் கழிச்சு போடுறீங்க. அதை நீங்கள் உடனே போட்டிங்கன்னா பொய்யோ நிஜமோ அரசியல் இல்லை சார். இப்போ அந்த ஜெயலலிதா அறிக்கை விட்டால் மறுநாள் வந்து கலைஞர் அறிக்கை வரும், இல்லை வேறு யாராவது முக்கியமான அமைச்சர். ஏன்னா அதுக்கு பதில் சொல்லலைன்னா அதுதான் உண்மைன்னு மக்கள் நம்பிடுவாங்க. இதுக்காகத்தான் உடனே கவுண்டர் கொடுக்குறதெல்லாம் இது பொய் இது உண்மைன்னு. இப்போ இது விஜயை பார்த்து நான் குறை சொல்ல மாட்டேன். கூட ஆலோசகர்கள் வந்து ரொம்ப திறமையான ஆளுகள் இருக்கு. அதுவும் அரசியல்லாம் இப்போ அரசியல்லாம் மகா மோசமாக போச்சு. உண்மையை பொய்யாக்குறாங்க, பொய்யை உண்மையாக்குறாங்க, இந்த அளவுக்கு ஆகி போச்சு. மறுநாள் காலையில் என்ன சார் சொன்னாங்க, 40 பேர் எப்படி அப்படி ஏடிஎம்கே, பாஜக, இது பாமக, விஜய் மேலே தப்பே கிடையாது, கவர்மெண்ட்டும் போலீஸ் தப்பு அப்படின்னு போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கொலை பண்ணவனை தப்பிக்க விட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், விஜய் கொலை பண்ண சொல்லல, ஒரு கொலை பண்ணவன கொலைகாரன் இப்படி தான் ஓடினான், அவன் போட்டு கத்தி எடுத்து இவன் கையில் வச்சுருக்காயா அப்படின்னு 10 பேர் சொல்லும் போது போலீஸ் என்ன பண்ணோம், விட்டுருப்போம். அந்த மாதிரி மறுநாளே சொல்லிட்டாங்க அது அவங்க தப்பு இல்லை. இல்லை, அவர் தான் வந்து உடனே மக்களை சந்திக்கவோ பத்திரிகைகளை சந்திக்கக்கூடிய மனநிலையில் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க. யார் சார்? விஜய். அவரை நான் இதை சொல்கிறேன் சார். இப்போ இவரை நிரபராதிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க சார். தமிழ்நாட்டில் இருக்க பெரிய கட்சிகள் சிலது ஃபோக்கஸ் பண்ணதுமே இவர் விஜய் தப்புன்னு நினைக்கிறவங்க கூட விஜய் தப்பு பண்ணலங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சார். ஸோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படி நான் சொல்லலை, நிறையா சொல்கிறாங்க. அரசியலில் பயந்தால் யாருக்கு வேணாலும் அடிமையாகிட்டு தான் போகணும் சார். இப்போ நான் வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுகிறதுக்கே இப்படிலாம் போகிறாங்க, சிஎம்ஐ பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க.
நான் எவ்வளோ எழுதியிருக்கேன், விஜயகாந்த் எவ்வளோ பேசியிருக்காரு, எந்த சிஎம்டி அது கைட்டு இருக்காரா, எந்த இருக்காவது இந்த படத்தை விடுங்கன்னு கேட்டிருக்காரா. ஏழை ஜாதியில் உடையார்னு பேர் வச்சு உடையார் வச்சே எழுதுனேன் சார். படம் எடுத்து முடிச்ச பிறகு உடையாருக்கு நம்ம ராமசாமி உடையார். ஆமாம், படம் எடுத்த பிறகு ஐயோ உடையார்கிட்ட கேட்டிங்களா, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனால் பிரச்சனை ஆகிற போது பிரச்சனை பண்ணிடுவார்னு சொல்லிட்டு பயங்காட்டிட்டாங்க. படம் எடுத்து முடிச்சது நம்ம உடையார் ஃபேமிலியில் எல்லாம் படம் பாருங்கன்னு இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எதுன்னு தெரியாது எதுக்குன்னு. இப்போ அவங்க ஃபேமிலி சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க படம். அங்கே தான் தெரியுது உடையார் அப்படின்னு. படம் முடிஞ்சு தனியாக போய் நிற்கிறாரு விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தர், நானும் தனியாக நிற்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்குது. சொந்தக்காரவங்களாம் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே அதில் உடையார் பாருங்க ஒரு சீன் வச்சுருப்பான். இவர் எம்எல்ஏ அடிச்சுட்டு வருவார் விஜயகாந்த். இவர் வருவார் உடையார், விஜயகுமார் நடிப்பார். இவன் என்னை கேவலப்படுத்திட்டான் நீ ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார். எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அடிச்சுட்டு வந்திருக்கான். ஏய் இனிமேல் இப்படி என்னை கேவலப்படுத்த, உன்னை எம்எல்ஏ அடிக்கணுமா, எம்பி அடிக்கணுமா, மந்திரி அடிக்கணுமா சொல்லு, அவனை இங்கே வர சொல்கிறேன், இங்கே வச்சு அடி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடையார் இவர் தப்பு, உடையார் பையனா நீங்கள் போங்கன்னு அனுப்புவான். எனக்கு இந்த தப்பு பண்ணலன்னு அனுப்புங்கன்னு போகிறேன். உடையார்னு பையன் நான் போக மாட்டேன். எங்கேயா போக சொல்கிறேன், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்கள் காலேஜு என்னவோ கன்ஃபார்மாக அந்த உடையார் தாங்கிற மாதிரி பண்ணியாச்சு. நிற்கிறார் படம் முடிச்சுட்டு. பார்த்ததுமே அப்படி 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றாரு. யார் எழுதுனது? டைரக்டர் இவர் தான். நாளை காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு வாங்கிட்டேன். அப்போவே ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றாருன்னா யாருக்கு? அவருக்கு தூக்கம் இல்லை, அவருக்கு தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை. உடையாரை பற்றி நம்ம சொல்ல வேணாம், வேற விஷயங்கள். ஆமாம், அங்கே மறுபக்கம் காலையில் 10 மணிக்கு போகிற 9:45 போயிட்டு காஃபி கொடுக்குறாங்க, இது பண்ணேன். வந்தார், எனக்கு உள்ளுக்குள்ளே வேக்குது. ஏன்னா பயத்தில் இல்லை, படத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டா அப்படிங்கிற பயம். வந்து உட்காந்தாரு. நல்லா தான் பண்ணியிருக்க, நல்லா எழுதியிருக்க, நல்லா பண்ணியிருக்கியா, நல்லாவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு, ஒய்ஃப் அந்தம்மாவும் சொன்னது எனக்கு அப்போ தான் ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு. ஒரு டைலாக் மட்டும் தூக்கிறான்னாரு. என்ன டைலாக்னா, விஜயகாந்த் பேசுவார், இது நான் உருவாக்கின அரசாங்கம்னு பேசுவார். அதை மட்டும் இந்த அரசாங்கம் உருவாகிறதுக்கு நானும் ஒரு காரணம்னு மாற்றிக்கன்னாரு. சின்ன நாங்கள் மாற்றலை, அது வேறு விஷயம். ஆனால் சொல்கிறார். அப்போ என்னன்னா, நாங்கள் அவர்கிட்ட அனுமதி வாங்காம தான் எடுத்தோம். இருந்தாலும் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கிட்ட காமிச்சு ரஷ் போட்டுருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு படத்துக்கே இப்படி வச்சுருக்கோமே, கேரக்டரை துருவட்டு வச்சுருக்கோமே, 2 டைலாக் பயந்துட்டு போகிறாங்களே. இப்போ தைரியமாக அரசியலில் மட்டும் சார் செஞ்சுட்டு கூட நான் செய்யலைன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். சொல்லிட்டு போகலாம் சார். அது சாமர்த்தியம் உள்ள நம்ம பதில் எப்படி வேணாலும் சொல்லி சமாளிக்கலாம். உனக்கு மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் திருப்பலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயை காப்பாற்றிட்டாங்க, கூட்டணிக்கு வருவாங்கன்னு. இப்போ விஜய் இவங்க கூட்டணிக்கு போகலை. இப்போ கடைசியில் என்ன, விஜய்க்கு ப்ளஸ்ஸாக போய் சார். விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு இருக்குது சார். அது எந்த அளவுக்கு ஆட்சிக்கு வர அளவுக்கு வரதா, எத்தனை எம்எல்ஏ வர அளவுக்கு வர்றாங்கிறது அது தெரியாது. ஏன்னா வந்து இப்போ விஷுவலாக பார்க்கும்போது திமுககாரன், அதிமுககாரன், யாருமே இந்த கோஷம் போட்டுட்டு வச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இதை சில பேர் சொல்கிறாங்க ஓவர் பிம்பம் ஏற்படுத்துகிறாங்கன்னு. எனக்கே சொல்கிறாங்க சில பேர், நீங்கள் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருங்க, அதுதான் ஃபியூச்சர்னு வெளியூருக்கு வந்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் கேட்பேன், விஜய்க்கு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படி சொல்கிறவங்களும் இருக்கு. 2 கருத்து உண்டு, எல்லாம் 2 கருத்து உண்டு. அதனால் இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் எல்லாம் இருக்கு, இது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கட் பண்ணிட்டு படம் ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். கரெக்ட். ஆனால் நமக்கு எந்த இதை கட் பண்ண சொன்னாங்க, என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது. வெளியே சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனால் நேற்று விவாதம் பார்க்குறேன், ஒரு விஜய் சார்பாக பேச வரவன் விவரம் இல்லாமல் பேசுகிறான். சென்சாருடைய மெத்தடு நமக்கு சினிமா எதுவுமே இல்லாமல் வந்து அதைப்படி இவங்க சென்சார் வாங்காமல் வந்து ரிலீஸும் போடலான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவன் பதில் சொல்கிறான், ஏன் சில படங்கள் வந்து ஆரம்பிக்கும் போதே பொங்கல் வெளியிருந்து போடுறது இல்லையா? அப்போ பொங்கல் வெளியிலிருந்து அவன் தேதி போட்டானா? கிடையாது. அவன் பொங்கல் வெளியிலிருந்து போடுறான். அவன் சொல்லுவான் எந்த பொங்கல் எது இன்னும் தெரியல. பொங்கல் வெளியிருந்து காமனாக ஒரு பிளான் பண்ணி எடுக்கிறான். சில படங்கள் தான் அப்படி எடுக்க முடியுது, சில படங்கள் தாண்டி போயிடுது. அப்படி இப்போ முடிக்கிறவன் சென்சாருக்கு அமைச்ச பிறகு தான் பொங்கல் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறானா 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறானான்னு தேதி போடுறது. கரெக்ட். அந்த விவரம் இல்லாமல் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து பெரிய கூட்டம் கூடுது, ஆதரவு இருக்குது, எல்லாருக்கும் சரியான ஆலோசகர்கள் இல்லைங்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ கலைஞரோட அரசை பார்த்துட்டீங்க,
அம்மாவோட ஆட்சியும் பார்த்துட்டீங்க, விஜயகாந்துக்கான பக்கா பில்டப்பையும் கொடுத்துட்டீங்க, இப்போ நடக்கிற எடப்பாடியும் பார்த்துட்டீங்க, இப்போ நடக்கக்கூடிய திமுக ஆட்சியும் பார்த்துருக்கீங்க. இந்த உங்களுடைய ஏற்கனவே உங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பயம் இல்லாமல் ஜனநாயகம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்னிச்சு நம்ம வந்து ஒரு புதுசாக அரசியல் என்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய, இந்த காலத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மக்களாலும் பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் பார்க்கப்படக்கூடிய விஜய்க்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நல்லது மேலே நல்லது பண்ணது நினச்சா, அதாவது கெட்டு போகிற ரேஷியோவை குறைக்கலாம். கெட்டு போகிற ரேஷியோவை ஒரு வருஷத்துக்கு 10% கெட்டு போச்சுன்னா, கெட்டு போகுதுன்னா நாடு ஒரு 2% கெடுற மாதிரி பண்ணலாம். எல்லா அதிகாரிகள் கோஆப்ரேஷன் வேணும். ஏன்னா திட்டம் போடுறது தான் இவங்க, அதை நடைமுறைப்படுத்துறது அவங்க அதிகாரிகள் தான். எல்லா ஆட்சியிலையும் திமுக ஆட்சியில் ஏடிஎம்கே அதிகாரிகள் நிறையா இருப்பாங்க, ஏடிஎம்கே ஆட்சியில் திமுக அதிகாரிகள் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஐஏஎஸ் எல்லாம் நியமிச்சுக்குவாங்க. என்ன காரணம்? அவன் ஒரு திட்டத்தை கோஆப்ரேஷன் பண்ணி நடத்தலைன்னா ஆட்சிக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறான் சார். இங்கே எது பண்ணனா ஸ்டாலின் அவர் என்ன பண்ணுவார் சார்? எல்லாம் பண்ண முடியுமா? ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு, இம்மீடியட் ஆக்ஷன் எடுப்பார் அப்படிலாம் தெரிஞ்சால் அந்த பய உணர்வுலையே நேர்மைங்கிறது மனசில் வராது. 2 நேர்மை இருக்குது. உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணக்கூடாது, துரோகம் பண்ண, அது ஒரு நேர்மை. மாட்டிக்கிட்டு அவ்வளோதான், பயந்துக்கிட்டு நேர்மை இருக்கா ஏதோ ஒன்று அப்படி இருக்கணும். அப்படி இருப்பாரான்னா இப்போவே அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இப்போ தலைவனும் ஆட்சியாளரும் சரியாக இருந்தால் மக்கள் சரியாக இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. இப்போ அது வந்து விஜய்கிட்ட எதிர்பார்க்கலாமா? அது இப்போ இந்த விஷயத்திலே 2 விமர்சனம் பண்ணுறாங்களே ஜனநாயகன்ல, சொல்லலாம்ல. எதனால ஜனநாயகன் வந்து வேற, நம்ம இந்த படம் வந்து பராசக்தி ஒரே தேதியில் வருது அதுக்காக மாத்துறாங்க அப்படின்ட்டுன்னு அது அரசியலுக்குள்ளே போகுது. நம்ம அதுக்குள்ள படத்துக்குள்ளார போக வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு அதே கலை குடும்பத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகம் இருக்குது. நீங்கள் விஜய்க்கு வந்து சரியான வழிகாட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த ரூபத்தில் அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லணும். நீங்கள் நேராக போய் பார்க்க வேண்டாம், இப்போ எங்ககிட்ட சொல்லுங்கள், என்ன ஆலோசனை நீங்கள் அவருக்கு சொல்ல விரும்புறீங்க? மக்கள் ஆதரவு இருக்குது, பெண்கள் ஆதரவு இருக்குது. அந்த யூத்தெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக வந்து அவங்க பேசுறதுலாம் வெறித்தனமான இருக்குது. ஆனால் கரெக்டான மெச்சூரிட்டியாக இல்லைன்னா இல்லை. இப்போ செங்கோட்டையன் எல்லாம் போயிருக்காரு, வச்சுருக்காரு. இப்போ எலெக்ஷனுக்கு என்னன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆகி போச்சு. ஆமாம், ஒரு அமைப்பை வந்து ஒரு மாற்றுறது வந்து ஈஸி தான், அதை மாற்றுறதுக்கு உண்டான டைம் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது நானே ஒரு இதில் சொன்னேன், அவன் தாவேக்கா தொண்டல் பார்க்கும்போது இதுலேருந்து தானே ஒருத்தர் எம்எல்ஏ வரணும், இதுலேருந்து தானே ஒருத்தர் எம்பி வரணும். நீங்கள் எல்லாமே வெளியே செங்கோட்டையன் மாதிரி கூப்பிட்டு வந்துட முடியுமா? முடியாது. ஜேசிடி பிரமாரம் இப்போ இதுலேருந்து கொடுக்கணும்ல, கொடுக்க முடியாது. அப்போ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க? இப்போவே ஒரு செய்தி வருது, அது சரியில்லை, அதுக்கு இது சரியில்லைன்னு. இப்போ இருக்கும்போதே அதுக்கு உண்டான அது தலைவன் அப்படின்னு என்ன, நேர்மைக்கு நான் தலை வணங்குவேன், அநீதிக்கு தலை வணங்க மாட்டேன். இந்த பேட்டி கொடுத்துருக்கணும் சார். ஜனநாயகத்தில் உண்மையாக முடக்க பார்த்தாங்கன்னா முடக்கு இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கெத்தா சொல்லிட்டாரு. இப்போ இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் உள்ளுக்குள்ள தைரியமானவங்க எப்படி சார் தெரியும்? ஸோ தைரியம் இல்லாத சார், தைரியத்தை வெளியே காட்டணும், உணர்வை வந்து வெளிப்படுத்தணும் சார். இப்போ சில பேர், இப்போ என்னுடைய கணிப்பு பாருங்க, ஸ்டாலின் வந்து அமைதியாக இருக்காரு, இதாக போறாருன்னா நான் வந்து அதை வந்து ஓகே சொல்கிறேன். அவரோட குணாதிசயம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி 10 பேர் இருக்காங்க. நம்ம ஒன்று பண்ணால் 10 பேர் வந்து, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பழைய ஓய்வு புது ஓய்வு திட்டம். ஆனால் அனௌன்ஸ் பண்ணி எத்தனை பேர் போய் செக்ரட்டரியேட்டில் அவருக்கு ஸ்வீட் கொடுத்து வச்சு எல்லாம் பண்ணாங்க. 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அது ஏமாத்து வேலை அப்படின்ட்டு ஒன்று கிளப்பி விடுறாங்க. அப்போ என்ன வேணாலும் நடக்கும். இப்போ யாரை வேணாலும் மனசு மாற்றலாம். இந்த துப்புரவு தொழிலாளர், அது அண்டர் கிரவுண்ட் நமக்கு தெரியுமா சார்? சில விஷயங்கள் யார் தூண்டி விட்டு நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் அவர் சொல்ல முடியுமா? வெளியே எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ இலங்கை மீனவர்கள் வந்து தமிழ் மீனவர்கள் பிடிச்சிடுறான், அது எதுக்கு? உண்மையான காரணங்களை இங்கே எல்லாம் தலைவரால் பேச முடியுமா? இல்லை. இப்போ தமிழ் மீனவர்கள் இந்த மீனவர்கள்னு இல்லை, எல்லாம் இந்திய மீனவர்கள். ஆமாம், இந்திய மீனவர்கள். இல்லை இல்லை, இது வெளிப்படையாக பேச முடியாத விஷயங்கள். ஆனால் தலைவர் தைரியம். அம்மா இருக்கு, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்துச்சு,
எப்படி அந்த அம்மாவோட துணிச்சல் அப்படி இது பண்ணா? தூக்கி அடிச்சிச்சு. ஒரு மாவட்ட செயலாளரா போடா அப்படின்னு தூக்கி அடிச்சு. மந்திரியா தூக்கி அடிக்கும்போது அதிரடி நடவடிக்கை. அப்ப என்னன்னா, என்ன இப்ப பொம்பளையா அப்படி அந்த இருக்குல்ல, அவங்கவுங்க குனிஞ்சு வணக்கம் போட்டாங்க. அப்ப என்ன எப்படி வச்சிருக்கு பாத்தியா ஒரு மந்திரியும்? அப்ப நீங்க செயல்ல உள்ளுக்குள்ள வந்து நீங்க வீரம் இருக்க இல்லையோ, நீங்க செயல்ல எக்ஸ்போஸ் பண்ணா நிரூபிக்கணும். நிரூபிச்சா தான் இது ஒண்ணு. இப்ப வந்து வீடியோ போடுறாரு வச்சுங்க விஜய் போடுறாரு. ஜனநாயகன் ஜனவரியில வந்தான்னா, பிப்ரவரியில வந்தான்னா, எனக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. தேர்தல் நெருக்கத்தில் ஜனவரியில் வந்தால் மக்கள் மறந்துடுவாங்கன்னு தேர்தல் நேரத்தில் நன்றி பிஜேபி அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? இங்கே எது பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு திமுக காரணங்கிறதே அதுவே சரியில்லைன்றாங்க. இப்போ யார் காரணங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லணுன்ற நான் சார் 41 பேர் இறந்ததே வந்து ஒரு சாக வைக்கிறதுக்காக போனார். இல்லை இல்லை இல்லை, அது நடந்து போச்சு. அப்படி பார்த்தா எவ்வளவு சாவு நடந்திருக்கு. கும்பகோணத்தில் போனாங்க, என்னென்னமோ நடந்திருக்கு சார். எல்லாம் ஒரு ஸ்கூலில் அறிஞ்சு எத்தனை பிள்ளைங்க இறந்தாங்க. எல்லாம் சாகணும்னா பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான். அது நோக்கம் இல்லை, இல்லை நோக்கம் இல்லை. ஆனால் ஒன்று நடந்த பிறகு அதை எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணி அந்த மக்கள் கோபத்தை மாற்றணும், மக்கள் ஆதரவை மாற்றணுங்கிற ஒரு இது இருக்குல்ல சார். அதுக்கு ஆலோசகர்கள் வேணும். அது வேணும் சார். இப்போ நான் இறுதியாக ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். இப்போ நடிகர் கமலஹாசன் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க பின்னால் யாருமே கலைத்துறையினர் ஆதரவே கொடுக்கறது இல்லையே, ஏன்? இல்லை, பொதுவாக கலைத்துறையினர் சார் உணர்வு உள்ளவங்க மட்டும் வெளியே காமிச்சுக்கிறாங்க. பாக்யராஜும் கூட கட்சி ஆரம்பித்தார். ஆமாம் சார், யாருமே ஆதரிக்கிறது இல்லையா? உணர்வு உள்ளவங்க மட்டும் எந்த அந்த சார்பாக ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க சார். மற்றவங்க சினிமாக்காரவங்கன்னா ஆளுங்கட்சி எதுவோ அதை பகைச்சிக்கிட்டா நம்ம திரைப்படத்துறைக்கு வேண்டியது அது உண்மைதான். திரைப்படத்துறைக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம போய் உரிமையோட கேட்டு பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் அவங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சியிலலாம் அவங்க அப்படி இருந்தாங்க. இவங்களுக்கு தெரியும் அவங்க ஆட்சியில் இப்படி இருந்தாலும் தெரியும். ஆனால் நிறைய பெரியவர்கள்லாம் காமனாக எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு விட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக கூப்பிட்டு பாராட்டிட்டு போவாங்கன்னா இந்த துறை வந்து உண்டான பலன் கிடைக்காம போயிருங்கிறதுக்காக தான் பயந்துட்டு இல்லை. சில பேர் உரிமை இந்த சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் அப்போ இருந்தே திமுகவில் இருக்காரு. இதை மாதிரி ஏடிஎம்கேல அந்த உணர்வு உள்ளவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. எதை பற்றி விளைவுகளை பற்றி கவலைப்படாமல். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ மற்றவங்க வந்து தயாரிப்பாளராகவோ இதுவாகவோ நடிகராகவோ இருப்பாங்க, கலர் பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து தாவேக்கால சேர்ற மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? அப்படி எதுவுமே திட்டம் இல்லை சார். எதிர்கால திட்டம் இல்லை. இப்போ இந்த அணியில் இருக்கவங்க அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வராங்க, அணி மாறுறாங்க. நான் வந்து சொன்னேன் இல்லையா என் உணர்வு இல்லை. இப்போ ஏன்னா இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சது, அதிமுக கூட்டணி வச்சதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இவருக்கு நல்ல ஆலோசகர் இல்லைங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து விஜய் கட்சியில் சேர்ற திட்டம் இருக்கா? விஜய் கட்சியில் சேர்த்தா நம்ம ஆலோசகரை ஏற்றுக்குவாங்களா முதல்ல அதை சொல்லுங்க நீங்கள் சார். நான் என்னுடைய நாலேஜ் எவ்வளவோ அவ்வளோதான் சார் வந்து எடை போடுவேன். ஒருத்தர் ஒரு அறிக்கை செல்வமணி டைரக்டருக்கு அப்படி சார் நானும் அவர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல எப்படின்னா, நல்ல டைரக்டர் அவன் சீன் சொல்லாட்டியும் கதை சொல்லாட்டியும் கூட இன்னொருத்தவங்க சொல்கிறதுலேருந்து எது பெஸ்ட்டு இது ஒர்க் அவுட் ஆன் செலக்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த திறமை வந்து நீங்கள் ஒன்று சொல்லலாம், நீங்கள் ஒன்று சொல்லலாம். எது பெஸ்ட் செலக்ட் பண்ணுற அறிவு இருக்கவன் தான் ஜெயிக்கிறான். இதான் மேட்ரு மாதிரி ஆலோசகர் எம்ஜிஆர் எல்லார்ட்டையும் கேட்பார். யார் ஆனால் கேட்டுட்டு அவர் முடிவு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. கேட்குறது எல்லாத்தையும் கேட்குறாரு. 2 விஷயம் அதில். ஒன்று எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். சப்போஸ் நமக்கு தோணாது, அவங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கும். கலைஞர் என்ன பண்ணுவார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஏதாவது தோணுன்னா பொதுக்குழுவில் ஆற்காடு வீராசாமி அவரை விட்டு பேச விடுவார். இவர் கருத்தை அவர் கருத்து மாதிரி பேசுவார். அந்த கருத்துக்கு வரவேற்பு இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிக்குவார். எதிர்ப்பு இருந்துச்சுன்னா இவர் பேசும்போது அது ஆற்காடு வீராசாமி கருத்துன்னு முடிச்சிருவார். அப்போ என்னென்னா ஒவ்வொரு தலைவன் வந்து அது கண்டுபிடிக்கிறது. எம்ஜிஆர் பற்றி சொல்லுவாங்க சார், இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரான் பையன் பரிமாறு, அவன்கிட்ட கேட்பார். அவன்கிட்ட கேட்டு என்னான்னு. ஏன்னா 2 விஷயம், அரசியலில் வந்து உண்மையை சொல்கிறாள் கம்மி. நீங்கள் போய் இப்போ விஜய் கேட்குறன்னு வச்சுக்கல, என்ன ஐயோ நீங்கள் அந்த கூட்டத்தை வந்து ஒரு வாரமாக அதானே பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, புகழ்ச்சி சார். ஒரு விஜயகாந்த் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு சார். நான் இப்ராஹிம் நான் உட்காந்துருக்கோம் வந்து வர்றவங்கள்ட்ட கேட்குறாரு, எப்படாப்பா அது என்ன படம், செம்ம படம்ண்ணே, படத்துக்கு பேர் வேணாம், செம்ம படம்ண்ணே, கூட்டம் பிளாக்ல போகுதுன்னுறான். ஒரு
7-8-10 பேர் அந்த மாதிரி வர்றவன் சொல்லிட்டுருக்கான். சுப்புராஜ்னு ஒருத்தான், இந்த சாரப்பாம்பு சுப்புராஜ்னு இப்போ காமெடியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஆரம்ப காலத்துல வருவான். அவன் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபேக்டாக பேசுவான். அவன் வந்தான், ஏய் சுப்புராஜ் படம் எப்படிரா இருக்குது, எதுக்கு இந்த படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னா, அவன் திட்டிட்டு போகிறானுன்றான். ஷாக் ஆகுறாரு, என்னடா இப்படி சொல்கிற, எல்லாம் சூப்பர்னு போகிறானுங்க அவனு சொல்லுவானுங்க அப்படின்னா. கூட்டம் டிக்கெட்டு வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, கவுண்டர் சும்மா கிடக்குன்றான். இப்படியே அரசியல்லையும் செய்யும் இதுலேயும் உண்மையை சொன்னால் நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறதுக்காகவே சில பேர் சொல்கிறது இல்லை. இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் ஏன் ஃபெயிலியர் ஆனாங்க, என்ன நடந்ததுன்னு உண்மையை வந்து சொல்ல சார். அப்போ நடந்த உண்மையை சொல்லணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லணும் இல்லையா. அந்த இதுக்கெல்லாம் வந்து சில பேர் 99% உண்மையை சொல்ல மாட்டாங்க. தப்பு நடந்தாலும் அங்கே என்னையா அதை கட்சிக்காரவங்க ஒரு பொண்ணு வந்து ஏதோ கலாட்டா பண்ணுதுங்க, அது இல்லை தலைவர், அது வந்து அதாவது பேசி அனுப்பிச்சாச்சு தலைவர், ஒன்றும் இல்லை தலைவர், உண்மை போகாது, இப்படித்தான் சொல்லுவாங்க ஒழிய உண்மை. இப்போ நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க சார், இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் நக்கீரனில் ஒரு தொடர் எழுதினேன். அதை 2 பாகமாக வெளியிட்டாங்க. முதல் பாகம் விஜயகாந்த் அவர்கள் அட்டப்படம், அவர் இறக்குறாரு, 3 நாள் கழிச்சு அந்த பாகம் விடுறாங்க, அவர் அட்டப்படத்தில் போடுறாங்க. 2வது பாகம் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அந்த கடைசியில் ஒரு 2-3 எபிசோடு வந்து விஜய் பற்றி எழுதி, விஜயோட அரசியல் அவர் வந்து இப்படிங்கிறது காமனாக எழுதியிருக்கேன். அட்டப்படம் வந்து விஜயகாந்த் விஜய் 2 பேர் போட்டு எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ கரூருக்கு இதெல்லாம் முன்னால் ஆசைப்பட்டேன், அவர் கொடுக்கணும், அவரை பற்றி எழுதியிருக்காங்க, அவர் அட்டப்பட்டம் போட்டது. என்னுடைய தம்பி மாதிரி ஒருத்தர், அவங்களோட லிங்க் உள்ளவர், அவர் பல தடவை ட்ரை பண்ணார், கிடைக்கல. அப்போ எப்படின்னா, ஒன்று இவங்க போய் சொன்னாங்களா விஜய்கிட்ட தெரியாது, இல்லை சொல்லி அவரை கூப்பிடலையா அதுவும் தெரியாது. அப்போ தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ உதாரணம் சார், ஏவிஎம் சரவணன் சார், நம்ம போயிட்டார், அவர் இல்லாத நேரத்தில் கொடுத்து விட்டா கூட கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரும், சார் அப்படின்னு. அதே போல் வந்து சார் இந்த ஸ்கூலில் சீட்டு வேணும், அது மார்க் கம்மியாக இருக்கு, இல்லை சார் ரொம்ப வேண்டிய டைரக்டர் சார், அதெல்லாம் பையன், சரி போங்க வீட்டுக்கு, சும்மா சொல்கிறாருன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வீட்டுக்கு கொடுத்து விடுவார். அப்போது நிர்வாகங்கிறது எல்லாம் தெரியணும், நல்லதையும் தெரியணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். கெட்டதுன்னு இப்போ கலைஞர் ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனில் ஒயின் ஷாப்லாம் திறக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அது வெளியே தெரியாது. நிருபர்கள்லாம் வந்து இதெல்லாம் திறக்க போகிறீங்களாமே அப்படின்ற மாதிரி டப்புன்னு அவர் என்ன பண்ணிட்டார், இப்போதைக்கு இல்லைன்ட்டார். நிருபர் பிடிச்சா, அப்போ எப்போ, அவ்வளோதான், எப்போன்னு பிடிச்சிட்டாங்க, இப்போதைக்கு இல்லைன்னு. இவர் திரும்பி பார்த்தார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டு இப்போதைக்கு இல்லைன்னு போயிட்டார். அப்போது நம்ம அவர் கலைஞருடைய ஆளுமை இல்லை சார், தெரிஞ்சு தப்பு நடக்க, அதுக்கு தான் சார் சொல்கிறேன். இல்லை, எனக்கே அவரோட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் வந்து என்ன சொன்னார்னா, பஸ்ஸுக்கெல்லாம் வந்து டிக்கெட் விலையை ஏற்றி அறிவித்தார் 89 ஆட்சியில். அப்போ நான் கேட்டேன், பஸ் கட்டணம் உயர்வான்னு. தம்பி நீங்கள் எந்த பத்திரிக்கைன்னா, நான் பத்திரிக்கை பேர சொன்னேன், நீங்கள் பஸ் கட்டணம் உயர்வுன்னு போட்டிங்கன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர், பஸ் கட்டணம் மாற்றம்னு போடுங்க. பட் ரெண்டும் ஒன்று தான். அதுதான் சார் சொல்கிறேன் சார். ஒன்று நமக்கு இருக்கணும், நமக்கு இருந்தால் கூட நம்ம நினைக்கிறது சரியானு அவங்கள்ட்ட 4 பேர்த்துக்கு கரெக்ட் பண்ணிக்கிறணும், நம்ம நினச்சது சரியானு. அப்போ உண்மையை சொல்கிற ஆள் இருக்கணும். சரி தப்பு, நான்லாம் வந்து என் அசிஸ்டண்ட்டை டிஸ்கஸ் சொல்லுவேன், என் கதையில் சொல்லும்போது சீன் சொல்லும் போது ஓப்பனாக சொல்லணும், நான் பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லணும். நீ சொல்கிற 10 ஐடியாவையும் தூக்கி போடுவேன், நீ அதுக்காக வருத்தப்பட்டு அடுத்து சொல்லாமல் இருக்கக்கூடாது, 10ஐயும் வச்சுக்கிருவேன். எது வேணாலும் நடக்கும், இது லைஃப், ஏன் லைஃப், உன்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் முடிவெடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு தலைவர் கேட்கலாம், உண்மையை சொல்கிற 4 பேர் இருந்தால் தான் ஃபேக்ட் தெரியும், அது இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு. இப்போ பாருங்க, கருத்து கணிப்பு அதுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க சார். இதை போய் சொல்லி அந்த ஊருக்கு போயிருந்தேன்னே உங்கள் மன்றம் திறந்து வைக்க, அப்படியே அப்பா விஜய் வந்தாலே வரணும்னு சொல்கிறாங்க, அப்படி அங்கே சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அப்படி சொன்னாலும் தப்பு. அப்போ நான் வந்து அந்நியார் பிரேமலதா அந்நியார்லாம் எல்லாம் இல்லை, வெளியூர் மீட்டிங் போய் மேக்ஸிமம் விஜயகாந்த் அவர்கிட்ட மன்றத்தை கட்சி ஆரம்பிக்கிறதுனால மன்றத்துக்கு போனால் வந்து சொல்லுவேன், பிரமாதம் பண்ணியிருந்தான், அப்படி பண்ண அவரெல்லாம் சொல்லும் போது அவன் வரும்போது அறிமுகப்படுத்தி வைப்பான். அப்போ நம்ம அவர் என்னை நேசித்ததுக்கு என்ன ஒரு காரணம்னா, கரெக்டாக பேசுகிறோம், உண்மையை சொல்கிறோம், கரெக்டாக பேசுகிறோம், உண்மையை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அவர் தப்பு பண்ணாலுமே தப்புன்றோம், அவர் ஏதாவது எடுத்து சொன்னால் ஒத்துக்கிறோம்.
அந்த மாதிரி வந்து நம்ம டவுட்டு நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல சார். ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். எது தேர்தலில் ஜெயிக்கிறது வியூகம் தான். வியூகம் மழை கொட்டி எவ்வளோ வேணாலும் தண்ணி வந்தாலும் அதை அணை கட்டினா தான் தேக்கி வைக்கணும். இல்லைன்னா வேணா தான் போகும் தண்ணி. இந்த இவ்வளவு சார் எலெக்ஷனில் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னால் கூட மாறும்ல. மாறும் கண்டிப்பாக. இப்போ இல்லை எல்லாம் கடைசியில் வந்து பார்த்தா அந்த 1.5 மாதம் 2 மாதத்துல இருக்க எப்படியாலும் அந்த வித்தைகள் வச்சிருப்பாங்க. ஒரு வாரத்தில் கூட மாறும். அந்த வித்தைகள் வச்சிருப்பாங்கல்ல, அதை சமாளிக்கணும். எவ்வளவோ பண்ணணும்ல சார் அவங்களுக்கு. இவ்வளோ நேரம் நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்த இயக்குனர் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். உங்களுக்கும் நன்றி. ரொம்ப அருமையான கேள்விகள் கேட்டீங்க.